நம்ம இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர் அவர்களுக்கும், ஃபவுண்டருக்கு அப்புறம் இத வழிநடத்தி வந்த நாராயணன், லட்சுமி நாராயணன், ரமேஷ் சார், அருணகிரி சார், ஸோ இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்துல வணக்கங்கள் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, அதுக்கு எல்லாரோட உழைப்பும் தேவை. அதோட முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வரக்கூடிய பங்கேற்பாளர்கள் தான் அது ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில இன்னைக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட் சார். அப்ப செஷனுக்குள்ள போவோம். டாபிக் வந்து அ நவ் ஆர் நெவர். ஒரு நல்ல தலைப்பு. ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம இதுல வந்து ஒரு தலைப்பு வந்து ஒரு மாசமும் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு வழங்குவோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து இந்த தலைப்பு வந்து இன்னைக்கு இல்ல, இந்த மாதத்துக்கு வந்து ஒரு சிறப்பான தலைப்பு. ஸோ நம்ம எப்பொழுதுமே நம்ம ஒரு செஷன ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஒரு வித்தியாசமா வந்து ஒரு இன்டராக்டிவா தான் பண்ணுவோம். அந்த வகையில வந்து ஒரு முதல் கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்கலாம்னு நெனைக்கிறேன். என்ன கேள்வின்னா, எப்பொழுது சந்தோஷமாக இருக்கலாம்? எப்பொழுது சந்தோஷமாக இருக்கலாம்? எல்லா பிரசன்ல நேரமும். பிரசன்ல இருந்தோம்னா சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த நேரத்துல இப்போ இந்த நேரத்துல சந்தோஷமா நினைத்த செயலில் வெற்றி பெற்றால் சந்தோஷமாக இருக்கலாம். நினைத்த செயல் வெற்றி பெற்றால் சந்தோஷமா இருக்கலாம். வெரி குட். சூப்பர் சார். ஸோ நம்ம எப்பொழுது சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா, என்ன ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. இருக்கிற நிலையில நம்ம சந்தோஷமா இன்னைக்கு என்ன இருக்கோ நவ், இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டோம் வச்சுங்களேன், அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறாங்க எனக்கு சொல்றாங்க. எவ்வளவுதான் வந்தாலும் நம்ம இருக்கிற நிலையில சந்தோஷம் அடையலைன்னா என்ன வந்தாலும் நம்மளால வந்து ஒரு சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நிறைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வகையில் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, வாய்ப்பு எப்பொழுதுங்க கிடைக்கும்? வாய்ப்பு எதுவா இருந்தாலும் சரி, நீங்க இப்ப நற்பணியிடத்தை நான் வந்து பயிற்சி எடுக்கிறேன், இல்ல வெளியில போய் பயிற்சி எடுக்கிறேன், ஒரு இடத்துல என்ன மேடை ஏற்றுறாங்க, சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க, ஒரு குடும்பத்துல முக்கியமா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. வாய்ப்பு கிடைக்காத இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அப்புறம் அந்த வாய்ப்பு எப்பொழுதுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும்? எதனால் கிடைக்கும்? எனி ஐடியா? திறமை. பயிற்சி எடுத்தால் கிடைக்கும். திறமை. சார்? திறமை திறமை இருந்தால். திறமை இருந்தால் கிடைக்கும். வெரி குட். ரைட். வெரி குட். சூப்பரா சொன்னீங்க. நீங்க எவ்வளவு தயாராகிறீர்களோ, நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம தயாராகிறோமோ அப்பதாங்க வாய்ப்பு கிடைக்கும். இப்ப நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தயாராகாம எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில திறமைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதையும் சொல்லிட்டீங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா, இன்னைய டேட்ல வந்து வாய்ப்புங்கிறதுக்கு வந்து நமக்கு கிடைக்கணும்னா நம்ம நிறைய தயாரானாதான் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சார். இப்ப இன்னும் ஒரு பெரிய இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரெஸ்பெக்ட், மரியாதை யாருக்கு தர வேண்டும்? மரியாதை யாருக்கு தர வேண்டும்? அனைவருக்கும். அனைவருக்கும் மரியாதை தர வேண்டும். வேற? நம்மள மதிக்கிறவங்களுக்கு. அருணகிரி சார்? ஆனா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. டிசர்விங்கா இருக்கவங்களுக்கு, நல்லது செய்யறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ரைட் சார். ரைட் சார். நம்மை மதிப்பவர்களுக்கு மரியாதை தர வேண்டும். எல்லாத்துக்குமே தான். காதலுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, சில பேர் பணிக்கு மரியாதை கொடுக்குறாங்க, சில பேர் பண்புக்கு, சில பேர் ஒழுக்கத்துக்கு, சில பேர் வந்து பெரியவங்களுக்குன்னு போறாங்க. மரியாதை கொடுக்கணும். ரைட் சார். இப்ப நம்ம மரியாதை எதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு எல்லாருமே த்ரூ அவுட் வேர்ல்டு யாரு சொல்றாங்கன்னா, டைமுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம ஒரு டைம் ஒண்ணு சொல்லிட்டோம்னா அந்த டைமுக்கு நம்ம மரியாதை கொடுத்துட்டோம்னா அந்த டைம் வந்து நம்மளுக்கு மரியாதை கொடுக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். அது ஸ்பெசிபிக்கா யாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னா நேரத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் சார். இன்னும் ஒரு கேள்வியோட நம்ம இந்த கேள்வியை முடிச்சுக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட குடும்பத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சின்ன பிரச்சனை இருந்தாதான் அது குடும்பம், பிரச்சனையே இல்லைன்னா அது குடும்பம் கிடையாதுன்னு வச்சுக்கீங்களேன். அதே சமயத்துல சின்ன பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா போயிடுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இன்னைக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்தாவே இது கூட்டு குடும்பங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன். இந்த குடும்பத்துல சின்ன பிரச்சனை வருது, அதை சரி பண்ண தெரியாம பெரிய பிரச்சனையா போகுது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எவ்வளவு பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் சார். பாசம், அன்புங்கிறது பாசம், நேசம் எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். பொறுமை,
எல்லாமே அதனால அடிப்படையா ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்திருந்தா எவ்வளோ பிரச்சனையும் குடும்பத்துல மட்டும் இல்ல எங்கேயும் காப்பாத்திடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. விட்டு கொடுக்கல, விட்டு விட்டு கொடுத்திருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். விட்டு கொடுத்துதான் நல்லா இருந்திருக்கும். ரைட், வேற ஓகே. அதான் அந்த குடும்ப பிரச்சனை, அப்புறம் பாத்துக்கலாம். சோ இந்த லவ்ல குடும்ப இல்லாம பிரச்சனை வந்து லவ்ல இல்லாம பாஸ்ட்ல இருப்பாங்க சார். அதனால சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா போகுது. ரைட் சார், ரைட் சார், ரைட் சார். ஸோ இன்னைக்கு வந்து பேசிக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து நிமான்ஸ்லாம் நிறைய ட்ரைனிங்ஸ் எடுத்திருக்கேன். இதுல குடும்ப பிரச்சனைக்குலாம் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். நிறைய குடும்பங்கள்ட்ட சேர்த்து வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். இதை கொஞ்சம் உள்நோக்கமா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உங்க குடும்பத்துல பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை பெருசாகுதுன்னா உங்களுக்கு இன்னும் பர்சனல் டெவலப்மெண்ட் பத்தலன்னு அர்த்தம். உங்களால ஒரு விஷயத்துல உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இது பெரிய லெவல்ல சொல்றாங்க, உங்களுக்கு பர்சனலா நீங்க டெவலப் ஆகல. சோ பர்சனலா நீங்க டெவலப் ஆயிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் சார். சோ இது சம்பந்தமா வந்து ஒரு பெரிய இது சம்பந்தமா ஒரே நாள் கூட நம்ம ஒரு நாள் முழுக்க கூட நம்ம பேசலாம், வாய்ப்புக்கு பேசுவோம். சோ இன்னைக்கு டேட்ல குடும்பத்தை சின்ன பிரச்சனையா வர்றது வந்து பெரிய பிரச்சனையா ஆகுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம பர்சனலா டெவலப்மெண்ட் ஆகல அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஸோ அதனால எந்த அளவுக்கு நம்ம பர்சனலா டெவலப் ஆகணுமோ அந்த அளவுக்கு நம்ம பர்சனலா டெவலப் ஆகிக்கணுங்க. ஸோ இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெரி சிம்பிள் சார். குடும்பத்துல வந்து பேஸா என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். அது எல்லாமே இப்பையில இருந்து அப்பையில இருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் வச்சுக்கலாம். நம்ம எல்லாருமே அது மாதிரி தான் இருக்கோம். விட்டு கொடுக்கறதுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதுல பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அடுத்த குடும்பத்தை நம்ம வந்து ரொம்ப அன்பா எடுத்துக்கணும். அடுத்தவங்க மேல அன்பு செலுத்தணும். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இப்ப சார் சொன்னாங்களா அது மாதிரிதான். அப்ப கணவன் வந்து மனைவி குடும்பத்தை மதிக்கணும், மனைவி வந்து கணவன் குடும்பத்தை மதிக்கணும். ஸோ பேஸ் ப்ராப்ளம் எப்படி வருதோ இப்படிதான் வரும். கணவன் வந்து பாத்தீங்கன்னா மனைவி குடும்பத்தை மதிக்க முடியும், மனைவி வந்து கணவன் குடும்பத்தை மதிக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ங்கிறது நம்ம அடுத்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டோம்னா குடும்பத்துல பிரச்சனை வருது ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் வச்சுக்கீங்களேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து லெட்டர்ஸ் இருக்கு. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட், டி ஃபார் டாக். இது வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து படிப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம படிப்புனா நம்ம படிக்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு மொழி தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஆங்கிலத்து ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேசிக் படிக்கிறோம் சார். நம்ம அதை ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்லாம் நம்ம படிக்கிறது கிடையாது. ஏன்னா அது நம்ம மனசுலயே இருக்கும். நம்ம வளர வளர என்ன படிக்கணும்னா அதே ஏபிசிடியை போட்டு ஏ ஃபார் ஆட்டிடியூட், பி ஃபார் பிஹேவியர், சி ஃபார் சேஞ்ச், டி ஃபார் டிசிப்ளின். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம படிச்சுட்டே இருந்தோம் வச்சுங்களேன், நம்ம பர்சனலா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம பர்சனலா டெவலப் ஆகிட்டோம்னா டோட்டலா நம்ம வந்து லெட்டர்ஸ்க்கு என்ன அர்த்தமோ அர்த்தத்தை மாத்திக்கிட்டோம்னா நம்ம பர்சனலா டெவலப்மெண்ட் ஆயிட்டோம்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிலயும் பெரிய பிரச்சனை கிடையாது, சொசைட்டிலயும் பெரிய பிரச்சனை கிடையாது. எந்த இடத்துல போனாலும் நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஜெயிக்கலாம். ஸோ குடும்பத்துக்கு மன்னிக்கவும், அந்த ஏபிசிடி இருக்குல்ல, அதுலதான் எங்க பாப்பா வந்து உறவுகளை சொல்லும். ஏஃப அனிதாக்கா, ஏஃப அருமம் ஐயா அப்படி சொல்லும். அது நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ அது பர்சனலா நம்ம டெவலப் ஆகி ஆகணுங்கிறதுக்கு தான் நம்ம டாபிக்கே நவ் ஆர் நெவர் போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இட்லி மாவு வச்சுட்டு தான் தோசைக்கு ஆசைப்படுவாங்க, ரைட்டுங்களா? இட்லி மாவு வச்சுட்டு தோசைக்கு நான் ஆசைப்படுறோம்னா அப்ப என்ன பண்ணணும்னா இட்லி மாவை எடுத்து இட்லி தட்டுலயே தோசை மாதிரி ஊத்தினோம்னா அது இட்லியா தான் வரும். சோ இட்லி மாவு எடுத்து தோசைக்கல்ல ஊத்தினாதான் அது தோசையா வரணும் வச்சுங்களேன். அப்ப மாவு நம்மள்ட்ட ஒரே மாவு தான், பட் இட்லி வேணுமா தோசை வேணுமா கல்ல மாத்தி ஊத்தணும் நம்ம. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பர்சனல் டெவலப்மெண்ட்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா இட்லி மாவே வச்சுக்கிட்டு தோசை ஊத்துறேன்னு சொல்லிட்டு இட்லி தட்டுலயே ஊத்துறாங்க. சோ இந்த மாதிரி நம்ம வந்து செய்யாம கரெக்டா அதுக்கு அந்த கல்ல தான் ஊத்தினா நம்ம தோசை வரும்னு கரெக்டா நம்ம பிளான் பண்ணோம்னா எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு எப்பொழுதுமே ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாத வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றேன் சார். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்ல 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். கண்ட்ரோல், அன்கண்ட்ரோல்பாங்க. கண்ட்ரோல்னா நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது, அன்கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் இல்லாதது. இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது நம்ம எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற உணவை கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம ஓட்ட போற பைக்கை கண்ட்ரோல் பண்ணலாம், ஓட்டுற காரை பைக்கை கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணலாம். சோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த கண்ட்ரோல் நம்ம பண்றோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ரைட் சார். அன்கண்ட்ரோல்ல என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எதுவெல்லாம் அன்கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு கோல்டு பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, பெட்ரோல் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நேச்சர் அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. சோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.
இதுல இன்னும் நான் ஜோக்கா கூட சொல்லுவேன், நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா, இப்ப ஆண்களா இருந்தா அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பெண்களா இருந்தா அவங்க ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், எது எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, எது எது நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு. நம்ம கண்ட்ரோல் இல்லாததுல போய் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அது நம்மளுக்கு ஐயோ நம்மள மீறி போகுது, நம்ம கையில இல்லாத விஷயத்தை நினைச்சு நம்ம பெருசா வருத்தப்படவே கூடாது. இப்ப நிறைய இடத்துல என்னன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நேரத்துலதான் இது ஆகுது. அப்ப நம்ம கையில கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நினைச்சு நம்ம வருத்தப்படணும் தேவையே கிடையாது. இப்பொழுதுல எப்பொழுதுமே நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. சோ ஒருத்தன் வந்து குடும்ப பிரச்சனைக்காக, ஏன்னா இப்ப நீங்க அந்த பிரச்சனைங்கிறதுனால நான் இப்ப உள்ள பிரச்சனைக்கு நான் போகிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒருத்தன் குடும்பத்துல வந்து இப்ப சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணிடுறான், ஊரே வேணாம்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள போறான். காட்டுக்குள்ள போய் ரொம்ப திரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க சுத்துறான், காட்டுல சுத்துறான். சுத்தினோடனே அவனுக்கு ஒரு மாதிரியா தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தாகம் எடுத்தோன்னே என்ன பண்றான், அங்க ஒரு முனிவர் இருக்காரு. ஐயா எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு கேக்குறேன். என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல வீட்டுல கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு ஒரு பிரச்சனை, அதனால வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அதனால காட்டுக்கு வந்துட்டேன், பிரச்சனை எல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படிங்கிறான். ஒண்ணும் இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கையில வந்து ஒரு சின்ன மக்கு மாதிரி ஒண்ணு கொடுத்து, அதை போது பத்தியா அந்த ஆறு, அந்த ஆத்துல இருக்கிற தண்ணியை குடி, உனக்கு நல்லா இருக்கும் அந்த தண்ணி அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவன் ஆத்துக்கு தண்ணி குடிக்க போறான். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய யானைகள் வந்து அந்த காட்டு யானைகள் அந்த ஆத்தை அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. கிராஸ் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே கொல குழம்பி போயிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் பின்னோக்கி வந்துடுறான். அப்புறம் திருப்பி ஆத்துல போறான் பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி சில பேர் அதை கிராஸ் பண்ணி போறாங்க. அப்பயும் அந்த தண்ணி கொலன்னு வந்துடுது. அப்பயும் அவனால குடிக்க முடியல, திரும்பி வந்துடுறான். திருப்பி போறான். அப்ப பாத்தீங்கன்னா குடிக்க போறான். அப்பயும் நிறைய மாடுகள், ஆடுகள், ஒரு விலங்குகள்லாம் போய் அந்த தண்ணியை கொலன்னு ஆக்கிடுது. அப்பயும் அவனால குடிக்க முடியல, திரும்பி வந்துடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கடைசியா பாக்குறான் பாருங்க, எதுவுமே போகல. ஒரு மணி நேரம் எதுவுமே போகாதப்ப தண்ணி வந்து தெளிஞ்சு இருக்கு. அப்ப போய் தண்ணி எடுத்து குடிக்கிறான். குடிச்சிட்டு வந்து அந்த முனிவர்கிட்ட சொல்றான், தண்ணி நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு. ஏன் இவ்வளவு நேரம் உனக்கு தண்ணி குடிக்க நேரமா வந்துச்சுன்னு கேட்டார். இல்ல இந்த தண்ணி வந்து ஒரு மிருகங்களா போய் தண்ணியை குழப்பிட்டே இருந்துச்சு, அதனால குடிக்க முடியல. அப்படி அது சரியான பிறகு நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். சரி ரைட்டு, அது எப்படி தண்ணியை நீ சரி பண்றதுன்னு என்ன பண்ணேன்னு. நான் ஒண்ணுமே பண்ணல, கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தேன் அப்படின்னாப்புல. அதுதான் சொன்னாப்புல, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருந்தாலும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தோம்னா அந்த பிரச்சனை தானா சரியாயிடும். உங்களால அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியலன்னா நீங்க செவனேன்னு இருந்தீங்கன்னா போதும், அந்த பிரச்சனை தானா சரியாயிடும். அந்த பிரச்சனையை சரி பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம 2-3 வார்த்தை விடுறோம் பாத்தீங்களா, அதுலதான் அந்த பிரச்சனை பெருசாகுது. சோ என்னைக்கும் ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்க்க தெரியல அப்படின்னு ஒரு விஷயம், நம்மளால தீர்க்க முடியல, இதுக்கு வந்து தீர்வு இல்லை அப்படின்னா வெரி சிம்பிள், செவனேன்னு இருந்தீங்கன்னா போதும், அது தானாவே தீர்ந்து சரியாய் வரும். சோ அதுதான் அந்த சாமியார் வந்து அந்த முனிவர் வந்து அதான் சொல்றாரு. அப்ப நீ வந்து ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும் போது அந்த பிரச்சனையை நீ சரி பண்றதுக்கு நீ செவனேன்னு இருந்தா போதும். இப்போதைக்கு நீ என்ன பண்ணணும்னா செவனேன்னு அவ்வளவுதான். சோ நம்ம என்ன பண்றோம், நிறைய இடத்துல எல்லாரும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம என்ன பண்றோம், அதை சரி பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், சில வார்த்தைகள் சில செயல்கள் செய்யும் போது பாத்தீங்கன்னா பிரச்சனை பெருசா போகுது. அதனால இப்ப நம்ம எப்பொழுதுமே நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலன்னா செவனேன்னு இருந்துட்டோம்னா இது சரியாயிடும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ்ல வந்து 4C சொல்லுவாங்க. 4C, அந்த 4Cல என்னன்னா சொல்லலாம்னா கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, கனெக்ஷன், கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி அப்படிம்பாங்க. ஸோ கம்யூனிகேஷனுங்கிறது பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு, கனெக்ஷன்னா கனெக்ட் பண்றது, ஒண்ணு இணைக்கிறது, கிளாரிட்டினா தெளிவாக, கன்சிஸ்டன்சினா தொடர்ச்சியாக, நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக. ஸோ இதுல நம்ம வந்து என்ன பார்க்கணும், அந்த 4Cல கம்யூனிகேஷன், கனெக்ஷன், கிளாரிட்டி, கன்சிஸ்டன்ஷன்ல ஒரு கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ அக்பர் வந்து ஒரு ஸ்டோரியா சொல்றேன். அக்பர் வந்து டெல்லியில அரசரா இருக்காரு, பெரிய அரசரா இருக்காரு. அவர் மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசவ நேரம் வருது. பிரசவ நேரம் வரும்போது மனைவி என்ன பண்றாருன்னா டெல்லியை விட்டு கொஞ்சம் தள்ளி, அது ஒரு ஊர் பேர் சொல்லுவாங்க, பச்சைப்பூர் சிக்ரின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல உள்ள ஊர்னு வச்சுக்கீங்களேன். அங்க வந்து அவரு பிரசவம் வைக்கிறாரு. இந்த இடத்துக்கு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா மோரலஸ் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அக்பர் என்ன ஆசைப்படுறாருன்னா அந்த அவங்க மனைவி வந்து பிரசவிச்சோடனே அது எப்ப ஆயிட்டுங்கிறது உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்புங்கிறது வந்து பெருசா இல்லை. இப்ப குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு பாருங்க, ஒரு 5 கிலோமீட்டர் லெவல்ல இருக்கிறவங்களும் குழந்தை பிறந்துருச்சுன்னு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு என்ன பண்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு தூரத்துக்கு தூரம் என்ன பண்றாருன்னா ஒரு முரசு வைக்கிறார். சோ அங்க பிரசவமான இடத்துல இருந்து இவரு இடம் வரைக்கும் முரசு கொட்டுவாங்க. இந்த முரசு சத்தம் கேட்கிற வரைக்கும், அடுத்த முரசு சத்தம் கேட்கிற வரைக்கும் மாறி மாறி இந்த முரசை மாத்தி போகும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு அக்பருக்கு தெரிஞ்சிடும் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு.
ஸோ இப்படிதான் அவர் ஒரு பிளான் பண்றாரு. ஏன்னா அவர் அரசர் இல்லையா, உடனே தகவலை தெரிஞ்சுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதனால அந்த மாதிரி முரசு வைக்கிறாங்க. சொன்னபடி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவொடனே முரசு மூலியமா ஒருத்தவங்க அந்த 5 கிலோமீட்டர் அந்த முடிச்சு அடிச்சு அவருக்கு தெரிஞ்சிருது, ஆஹா குழந்தை பிறந்துட்டுன்னு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, குழந்தை பிறந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கல, என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்க முடியல. அப்ப குழந்தை பிறந்து தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்க முடியல. பாருங்க, ஒரு நாட்டின் சக்கரவர்த்தி, ஒரு ஊரின் சக்கரவர்த்தி, அவரால வந்து ஒரு மன்னர் தெரிஞ்சுக்க முடியல பாருங்க ஒரு தகவலை. சோ எதுக்கு இந்த இடத்துல கதை சொல்றேன்னா, ஒரு காலத்துல மன்னனுக்கே தகவல் போறது வந்து ரொம்ப லேட்டா ஆணுச்சு, தெரிஞ்சிக்க முடியல. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்ல, தொலைத்தொடர்புகள் இல்ல. இன்னைக்கு சாதாரண ஒரு குடிமகனுக்கு தகவல்ங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் போயிடுது. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ப்ரோக்ராமா இருக்கட்டும், ஒரு இந்தியன் ப்ரோக்ராம் நம்ம ஊரை தாண்டதா இருக்கட்டும், எல்லாமே தகவல் தொடர்புனா எங்கெங்க என்னென்ன நடக்குங்கிறது ஆன்லைன்ல நம்ம பாத்துக்கிறோம். சோ இப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கோம் பாருங்க. அப்ப ஒரு மன்னனுக்கே தகவல் கிடைக்கிறதுக்கு வந்து நேரம் ஆகுது. ஆனா இன்னைக்கு சாதாரண குடிமகனுக்கு வந்து எல்லா தகவலும் நீங்க வந்து தகவல்னா ஸ்பெசிபிக்கான தகவல், எல்லா தகவலும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுது. அதனால இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் தான் சொல்ல வரேன். அந்த ஃபோர்சிங் கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்புல நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கிளியரா இருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இல்ல கனெக்ஷன் கூட சொல்லலாம். அந்த இடத்துக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் சொல்லலாம். இப்ப நீங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க இருக்கிற போட்டோவோ, இயற்கை சீனான ஒரு போட்டோவோ நீங்க வீட்டுல மாற்றணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த போட்டோவை எடுத்து மார்க் பண்ணும் போது அத வந்து சரியா இருக்கா அப்படின்னு போட்டோ கையில வச்சிருக்க உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, சரியா வைக்க முடியாது. நீங்க என்னதான் வச்சிருந்தாலும் எதுக்க உள்ளவங்கள இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாரு அப்படிம்போம். சார் ஒண்டியமா நம்மளால பார்க்க முடியாது, அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பார்ப்போம், கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம் போது பார்த்து அடுத்தவங்களுக்கு தான் நம்ம கூப்பிட்டு கேட்கணும், இது சரியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அப்ப ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா சில நேரத்துல கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது வந்து எல்லாரோட இயல்புங்க, அது மாற்றம் இல்ல. பட் அதுல கிளாரிட்டின்னு ஒண்ணு வேணும்னா கண்டிப்பா அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும். அந்த போட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பக்கத்துல தான் இருக்கமே, நமக்கு தெரியாத அதை ஸ்ட்ரைட்டா இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. கண்டிப்பா எதிர்த்தாப்புல இன்னொருத்தவங்களை பார்த்து இது சரியா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு வரணுங்க. நான் சரியா இருக்கேனான்னு அடுத்தவங்கள்ட்ட கேட்டுப்பாரு. சோ இந்த மாதிரி நம்ம தான் கரெக்டா இருக்கோமே, இது நிறைய இடத்துல உள்ள பிரச்சனை. நான் இன்னைக்கு ஒரு கவுன்சிலிங்ல நிறைய பாக்குறேன், நான் தான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் பெரிய தவறு. நான் சரியா இருக்கேனா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எப்படியும் கையில இருக்க ஃப்ரேம் வந்து நான் வச்சிருக்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி, பாருங்கன்னு நம்மளால முடியாத மாதிரி அடுத்தவங்களை கொஞ்சம் கேட்டு நம்மள சரி பண்ணிட்டோம்னா அந்த கனெக்ஷன் நல்லா இருக்கும், அதுல கிளாரிட்டியும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சோ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல், இப்ப நம்ம நவ் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கோல் தேவைன்னு வச்சுக்கலாம். கோல் வந்து சின்ன சின்ன கோல்னு ஒரு கோல் இருக்கணும். இப்ப பெரிய கோல் நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சிருப்போம், அது மாதிரி சின்ன சின்ன கோல் நம்ம பண்ணி வச்சிருக்கணும். அந்த வகையில நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கக்கூடிய இன்னொரு விஷயம், ஒரு என்ன விஷயம்னா, நானும் இப்ப குமரேசன் சார் நம்ம நட்புரி ஃபவுண்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் நானும் சேர்ந்து இந்த கேம்ஸுக்காக அந்த ட்ரைனர்ஸ்க்கு கார்பரேட் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் கேம்ஸுக்காக நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அதுல நம்ம அருணகிரி சார்லாம் கூட வந்து கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில பண்ணோம், 2வது ப்ரோக்ராம் மதுரையில பண்ணோம், 3வது ப்ரோக்ராம் வந்து திருச்சியில பண்ணோம், 4வது ப்ரோக்ராம் வந்து திருப்பி திருச்சியில பண்ணோம், அப்புறமேலுக்கு மயிலாடுதுறையில பண்ணோம், காரைக்கால்ல பண்ணோம். இப்ப அப்பப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு சின்ன சின்ன கோல்ல வச்சு சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருந்தோம். சோ இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப அவர் பண்ணல, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோட சின்ன கோல் எப்படின்னா, இன்னைய டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். யாருக்கு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம், இன்னைக்கு நிறைய காலேஜஸ்ல வந்து கொடுப்பாங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்க. என்னென்னலாம் நீங்க இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நிறுவனங்கள்ல வேலைக்கு போலாம், எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். சோ நான் எப்படி இந்த கேரியர் கைடன்ஸ் இப்ப நாங்க எப்படி ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க 8வது ஃபெயிலா இருந்தாலும், நீங்க 10வது ஃபெயிலா இருந்தாலும், நீங்க 12வது ஃபெயிலா இருந்தாலும், நீங்க டிகிரி அரியரை வச்சுக்கிட்டு டிகிரி முடிக்காம இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரீமியம் ஜாப், ஒயிட் காலர் ஜாப் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம காமிக்கிறோம், வாங்கி கொடுக்குறோம். எப்படி வாங்கி கொடுக்குறோம், எங்கெங்க வாங்கி கொடுக்குறோம்னா, ஸ்டேட் பேங்க்ல வாங்கி கொடுக்குறோம், இந்தியன் பேங்க்ல வாங்கி கொடுக்குறோம், இன்டர்நேஷனல் பேங்க்ல வாங்கி கொடுக்குறோம், ரயில்வேஸ்க்கு நீங்க போகணும்னா நீங்க ரயில்வே எக்ஸாம் எழுதணும். ரயில்வே எக்ஸாம் எழுதாமையே நீங்க எத்தனை வேலைக்கு போகலாம். இப்ப நம்ம அருணகிரி சார் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருக்காரு. ஏர்போர்ட் எக்ஸாம் எழுதாமையே ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு எப்படி எத்தனை வேலைக்கு போகலாம், இந்த மாதிரி ஒரு கைட்னஸ். சாதாரணமா எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12th முடிச்சா கூட ஒரு வருஷத்துக்கு எப்படியோ ஒரு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்
ஒரு வருஷத்துக்கு எப்படி 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாங்க வரைக்கும் நாங்க கேரியர் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது எதுனா சின்ன கோல். எதுக்கு இந்த சின்ன கோல் நான் சொல்றேன்னா, இந்த கோல் எனக்காக இல்ல, பிறருக்காக உள்ளது. பிறரை நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தவங்க நம்ம உயர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் அடுத்தவங்களுக்கு எப்படி உதவியா இருக்கலாம், எப்படி பயனுள்ளவனா இருக்கலாம் அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். சோ இதுல இந்த இது கூட இருக்க என்ன பண்ணிடுறேன்னா, என்கிட்ட என்ன ஒரு பிசினஸ் இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன்னு வச்சுங்களேன். சார் ரைட் சார், நம்ம அந்த கோலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம், நம்ம 3 விஷயம் கூட சொல்லலாம் சார். இப்ப நம்மளால முடியறது, இப்ப சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ வெயிட் இருக்குன்னு வச்சுங்களேன். 10 கிலோ வெயிட் வந்து நம்மளால தூக்க முடியும், அழகா தூக்கிடலாம். அதே 20 கிலோ வெயிட் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், நம்மளுக்கு வந்து 10 கிலோ வெயிட் தூக்குறது நம்மள்ட்ட இருக்க எனர்ஜி போதும், நம்மள்ட்ட இருக்கிற தெம்பு போதும், நம்மள்ட்ட இருக்கிற ஆற்றல் போதும். 10 கிலோ நம்ம தூக்கிடலாம். அதே சமயத்துல வந்து ஒரு 100 கிலோ தூக்கணும் அப்படின்னா 2 விஷயம், இன்னொருத்தர் தேவைப்படுவார், நம்ம தூக்கி விடணும். அப்ப அடுத்தவங்க எனர்ஜியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தவங்க எனர்ஜி யூஸ் பண்ணாதான் அந்த வெயிட்டை நம்ம தூக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லாமே நான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த இடத்துல சிறு தவறாகுது. அப்ப நான் என்னால முடியறது 10 கிலோ நான் தூக்கிடுவேன், பட் என்ன 100 கிலோ நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க உதவி, இன்னொருத்தவங்க எனர்ஜியும் தேவைப்படுது. சோ அவங்க நம்ம கனெக்ட் பண்ணி தூக்கிக்கணும். ரைட் சார், நான் பெரிய வெயிட்டா தூக்க பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டீமை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த எனர்ஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கத்துக்கிற விஷயமும் அப்படிதான் இருக்கு. அப்ப நான் என்ன கத்துக்கிட்டேனோ அதை தான் நான் பயன்படுத்த முடியும். 2 பேரும் சேர்ந்து நான் ஒன்னு ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா பண்ண முடியும். இதே ஒரு டீமா பண்ணும்போது நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன்னு வச்சுக்கீங்களேன். சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அப்படின்னா, லைஃப் இஸ் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப். லைஃப் இஸ் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைய வரைக்கும் நிறைய பேர் வந்து என் லைஃப் என்ன அப்படின்னு நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல உள்ள ஆளா இருந்தாலும் என்னால வந்து நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலங்கிறத நான் வந்து ஒரு ஊர்ஜிதமா சொல்லுவேன். சார் இந்த இடத்துல நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலன்னு என்னால சொல்ல முடியும். உங்கள்கிட்ட ஒரு 10 கேள்வி கேட்டு அந்த 10 கேள்விக்கு பதில் சொல்லும் போது இந்த இடத்துல உங்களை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லுவோம். சோ நீங்க உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம், எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப வந்து ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே நேரம் கொடுப்போம். படிக்கிறதுக்கு நேரம் கொடுப்போம், படுக்கிறது நேரம் கொடுப்போம், சாப்பிடுறதுக்கு நேரம் கொடுப்போம், அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு நேரம் கொடுப்போம். ஆனா நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறோமா? கிடையவே கிடையாது. அதே சமயத்துல நம்ம எல்லாருக்குமே நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும்னு வச்சுக்கலாம். அந்த உறுப்புகள் நினைக்கணும், தலையை நினைக்கணும், கண்ணை நினைக்கணும், மூக்கை நினைக்கணும், நாக்கை நினைக்கணும், கால் கைகள் அத்தனையுமே நினைக்கணும். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லைஃப் இஸ் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப். நம்ம வெளியில உள்ளது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் நம்மள நீங்க உள்ளுக்குள்ள உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பெருமையும் தேவைப்படாது, எந்த சந்தோஷமும் தேவைப்படாது. எதுவுமே ஒரு மேடையில ஏத்துறது, ஒரு மாலை போடுறது சாதாரண விஷயமா இருக்கும் உங்களுக்கு அடுத்தவங்க செய்யும் போது. அதே உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அடுத்தவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த கூட உங்களுக்கு ஒரு பொறாமையா வரும்னு வச்சுங்களேன். ஸோ லைஃப் இஸ் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப் ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் என்னன்னா, லைஃப் இஸ் கிரியேட்டிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்க இப்பல இருந்து ஆரம்பிச்சிடணும். இப்ப ஆரம்பிக்கணும், எப்ப ஆரம்பிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இப்பல இருந்து நீங்க அந்த விஷயம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும், எந்த இடத்துலயும் ப்ராப்ளம் வராது. ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிக்கலான்ற நேரம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்க்னு ஒரு வார்த்தை இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்க்கு என்னங்க அர்த்தம் இங்கிலீஷ்ல? ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். ரைட், ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். வெரி குட், சூப்பரா சார் சொல்லிட்டாங்க. சார் அது தமிழ்ல எப்படி சார் சொல்லலாம் ஆஸ்க்கு? மனோபாவம், திறமை, அறிவு. சார் தமிழ்ல ஆஸ்க் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? கேள். கேள். வெரி குட் சார், கேள். அருமை. ஆக்சுவலா இந்த வார்த்தை இந்த கேளுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல இடத்துல நம்ம முக்கியமான விஷயம். நிறைய இடத்துல கேள்வி கேட்கணும், நிறைய விஷயத்துல காதுல கேட்கணுங்க. இப்ப என்னன்னா புத்தர் கூட சாரி நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கேட்கறத பத்தி ஒரு சூப்பரான குரல் சொல்லியிருக்காரு. செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துக்கெல்லாம் தலை. அப்ப உலகத்துல பெரிய செல்வங்கிறதே காதால கேட்கறது தான், கேள் அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்தது புத்தர் என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ ஸ்பீக் நீ தெரிஞ்சதுதான் பேசுற, இஃப் யூ ஹியர் நீ தெரியாத ஒண்ணு கேட்கிற. அப்ப பேசுறத பண்ணிட்டு கேட்கறத அதிகப்படுத்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம், பேசுறதான் ஜாஸ்தி படுத்துறோமே தவிர கேட்கறத கம்மிப்படுத்திக்கிறோம். சோ இது நம்ம டெவலப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா நம்மளுக்கு ஆகுது. அதனால எந்த இடத்துலயும் நம்ம எவ்வளவு கேட்கலாமோ அந்த அளவுக்கு கேட்கணுமே தவிர நான் பேசுறதுக்கு உட்படுறேன்னு நினைக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுங்களா. அப்ப கேட்கறத வந்து அந்த காலம் நிறைய சொல்லலாம். இந்த கேட்கறத பத்தி நிறைய பேர் ஒரு பாட்டுல ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கேட்கறது கிடையவே கிடையாது. இது நான் சொன்ன மாதிரிதான், பசங்க கூட கேட்கறது கிடையாது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது கிடையாது, ஹையர் அபிஷியல்ஸ் வந்து கேட்கறது கிடையாது, எதா இருந்தாலும் கேட்கறது கிடையாது. நீங்க மட்டும் கேட்கிற அளவுக்கு உங்க மைண்டை செட் பண்ணி பாருங்களேன், எல்லாமே உங்களுக்கு சரியா வரும். அடுத்தது வந்து சார் சொன்னாங்க ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, எல்லாருமே ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கே எடுத்துப்போங்களேன்.
கே வந்து நாலேஜுங்க. இந்த நாலேஜ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நாலேஜ் வந்து எல்லாருக்குமே, நாலேஜ் இல்லாத ஆளே கிடையாது. நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், நாய்க்கு இருக்கும், பூனைக்கு இருக்கும். உலகத்துல அத்தனை உயிரினங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அப்ப நாலேஜ் மட்டும் இருந்துட்டா இங்க நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இருக்கலாம். நாலேஜ் மட்டும் தெரிஞ்சா இருக்கலாம். அந்த நாலேஜ் என்ன பண்ணணும்னா ஸ்கில் ஆக்கணும். அப்ப என்ன பண்ணிடுறாங்க, எல்லாருமே நாலேஜ் வச்சிருக்காங்களே தவிர நாலேஜ் ஸ்கில் ஆக்க தெரியாம இருக்காங்க. சோ அது எப்பொழுதுமே ஆக்குறது கிடையாது. எனக்கு தான் நாலேஜ் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நாலேஜ் ஸ்கில் ஆக்கணும். நாலேஜ் ஸ்கில் ஆக்குறது எப்படி சொல்ல வரனா, சில பேர் பாட்டு பாடுவான். எங்கடா பாட்டு பாடுவான்? நான் பாத்ரூம்ல தான் பாட்டு பாடுவேன். அது ஸ்கில் கிடையாது. அப்ப நான் ஸ்டேஜ்ல பாடணும், நான் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அப்ப நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா என்ன, நான் தயார்படுத்திக்கணும். அந்த நாலேஜ் வந்து ஸ்கில்லா நான் கன்வெர்ட் பண்ணணும். இப்ப நாலேஜ் இருக்கவங்களா நான் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்றதோட நாலேஜ் வந்து ஸ்கில். நம்மளோட ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கட்டும், இன்டர்பர்சனல் எல்லாத்துக்குமே இந்த ஸ்கில் தான் நம்மளுக்கு பயன்படும் வச்சுக்கங்களேன். அப்ப எதுல எனக்கு நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜ் நான் ஸ்கில்லா எதுல நான் சரி பண்ணிக்கல அப்படின்னு நம்மள செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொல்லலாம்னா, சொல்லுங்க சார், இந்த இடத்துல ஆட்டிடியூட் என்ன சார் அர்த்தம் சொல்லலாம்? அருணகிரி சார். மனோபாவம் தான் தோணுது, நீங்க சொல்லுங்க. ரைட். இந்த இடத்துல வந்து ஆட்டிடியூடுங்கிறது எப்படி எடுத்துக்கணும்னா, எதிர்கொள்ளும் மனப்பாவம், எதிர்கொள்ளும் மனப்பான்மை. அப்ப ஒருத்தவங்க நம்ம வந்து திட்டுறாங்க, நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? ஒருத்தவங்க பாராட்டுறாங்க, எப்படி எதிர்கொள்றீங்க? ஒருத்தவங்களை வேற மாதிரி பேசணும், எப்படி எதிர்கொள்றீங்க? எல்லா இடத்துலயும் நீங்க எதிர்கொள்றதுலதான் அந்த பிரச்சனை இருக்க தவிர, நீங்க சாதாரண போயிட்டீங்கன்னா அது பிரச்சனையே இருக்காது. நீங்க எதிர்கொள்றதுலதான் சந்தோஷம் இருக்க தவிர, நீங்க அதை எதிர்கொள்ளா சந்தோஷம் இருக்கு. அப்ப எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு எதிர்கொள்ளும் ஒரு விஷயம் தெரியணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியறது இல்ல. இது சீரியஸ். சோ நாலேஜ் இருக்கு. அப்ப நாலேஜ் வந்து ஸ்கில்லா கன்வெர்ட் பண்றதுல அந்த இடத்துல அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ள போறேன் அப்படிங்கறது எதிர்கொள்ளும் மனப்பான்மை ஒருத்தவங்க தெரிகிறது தான் சார் அந்த ஆஸ்க்கு கேள். அப்ப அந்த எதிர்கொள்ளும் மனப்பான்மை வேணும், ஸ்கில் வேணும், நாலேஜ் வேணும். இது 3 வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய கேட்கணும் சார். சோ அதுதான் ஆஸ்க்கு, நிறைய கேட்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பேர் சொல்றதுதான் இந்த இஃப் நாட் நபருங்க அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து தவறா போறது, ஏன் நம்மளுக்கு சக்சஸ் வரல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் இருக்கு. நம்ம என்ன நினைப்போம்னா சம்டைம் வி ஹாவ் நெக்ஸ்ட் டைம். சில நேரம் வந்து நம்ம அதை வந்து இன்னொரு வாட்டி அதை பார்த்துக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நமக்கு வந்து வெற்றி கிடைக்காம போகுது. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்னன்னா முக்கியமான விஷயம் வந்து வேலையை தள்ளி போறது. ஒரு வேலை வந்து அந்த வேலையை அப்பயே செஞ்சிடணும். அந்த வேலையை தள்ளி போட்டோம்னா அந்த வேலைக்கு மரியாதை கிடையாது. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, என்னால் முடியுமா? நம்மளே நம்ம கேள்வி கேட்க, என்னால முடியுமா, என்னால முடியுமா? அந்த கேள்விகள் கேட்கும் போது அதுவும் தவறாகுது. இன்னொன்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட பெரிய ஒரு விஷயம், எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் நேரம் இருக்குது, இன்னும் டைம் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் இருக்குதுங்க. சோ அடுத்தது இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் டேக் டைம்பாங்க. நீ சரியா செய்யணும், அதுக்கு நேரம் தேவை அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க செஞ்சீங்கன்னாவே பர்ஃபெக்ஷன் தான். சோ நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னாவே அது பர்ஃபெக்ஷன் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க பர்ஃபெக்ஷன் டேக் டைம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒன்று செஞ்சிட்டீங்கன்னா அது பர்ஃபெக்ட் தான். அப்படிங்கும்போது நீங்க உடனே செய்ய ஆரம்பிங்க. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லா ஒரு 6 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நேத்திய வந்து நம்ம விவேகானந்தன் சார் சொன்ன மாதிரி தான், இஃப் நாட் யூ தென் ஹூ? நீங்க இல்லைன்னா பின்ன யார் செய்வா? சோ நம்மள அடிப்படையா நம்ம இன்னைய டேட்ல நவ் அப்படின்னு ஒரு விஷயத்துல நம்ம சரியாயிட்டோம்னா, நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் தான், இதை வந்து ஒரு யாருமே தவறா எடுத்துக்க வேணாம். நம்மள்ட்ட ஃபேமிலில ஒரு பிரச்சனை அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லைங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். அதே சமயத்துல நம்ம ஜெயிக்கலைன்னா அதுக்குள்ள காரணங்கள் என்னங்கிறத நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இது சம்பந்தமா உங்களுக்கு எனி டவுட்ஸ் எதா இருந்தாலும் எப்போ வேணாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இது அருமையான வாய்ப்பு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண அருணகிரி சார் வேற லெவலில் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷம் ஒரு 1/2 மணி நேரம் உங்களோட நான் சேர்ந்து உரையாடினதுல. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். எப்போது சந்தோஷமா இருக்கும், எப்போது வாய்ப்பு கிடைக்கும், மரியாதை யாருக்கு தர வேண்டும், டைமுக்கு தான் வந்து முதல்ல மரியாதை தரணும். சின்ன பிரச்சனை வந்து ஏன் பெரிய பிரச்சனையா போகுது, பர்சனல் டெவலப்மெண்ட் இல்லை, முடிக்கும் போது அதை சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ த பேசிக் ப்ராப்ளம். நம்ம ஆரம்பத்தில் வந்து ஆல்பாபெட்ஸை படிக்கும்போது அதை இப்போ எப்படி படிக்கணும்? ஆட்டிடியூடு, பி ஃபார் பிஹேவியர், சி ஃபார் சேஞ்ச், டி ஃபார் டிசிப்ளின், நவ் ஆர் நெவர். மாவு ஒன்று தான், அதை இட்லி தோசையாக மாற்றுறது என்ன மாதிரி பண்ணலாம், கண்ட்ரோலபிள், அன்கண்ட்ரோலபிள், இப்படி பல விஷயங்களை சொல்லி ஃபோர்சி கம்யூனிகேஷன். ஒரு அரசர் அக்பருக்கே வந்து குழந்தை பிறந்தது ஆனா பெண்ணா தெரிஞ்சிக்க முடியல. கனெக்ஷன், கிளாரிட்டி, கன்சிஸ்டன்ட்டு. நம்ம வந்து எல்லாம் தெரியும்னு இல்லாமல் யாரையாவது கன்சல்ட் பண்ணலாம், அந்த ஃபோட்டோ மாட்டுறதுலேருந்து.
கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து லைஃப் இஸ் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப், லைஃப் இஸ் கிரியேட்டிங் யுவர் செல்ஃப். ஆஸ்க், என்னால் முடியலன்னா என்னால் முடியுமா, அந்த மாதிரியான சந்தேகம். சம்டைம்ஸு இன்னும் டைம் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு, பர்ஃபெக்ஷனாக செய்யணும்னா நேரம் எடுக்கும், செஞ்சாலே பர்ஃபெக்ஷன் தான். இப் நாட் யூ ஹூ அப்படின்னு பல தகவல் கொடுத்த சிவபாலன் சாருக்கு நன்றி தெரிவித்து பின்னோட்டத்துக்கு போகிறோம். ஜெகநாதன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். சிவபாலன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அதில் அந்த கம்யூனிகேஷனை பற்றி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அந்த காலத்தில் கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ விரல் நுனியில கம்யூனிகேஷன் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. எல்லா அடித்தட்டு மக்கள் வரையில கம்யூனிகேஷன் போதுன்னு சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது கரெக்டு. அதே மாதிரி அந்த 4 சியோட இம்பார்ட்டன்ஸு கிளியராக சொன்னார். ஃபேமிலி ப்ராப்ளத்தில் வந்து பர்சனல் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்றது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஏன்னா அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி பிரச்சனைய பேசாம இருந்தாலே நிறைய சால்வ் ஆகுன்றதும் ஒரு இது. பட் பேசாம இருக்கிறத விட சில ஆஸ்க்ல சொல்லும் பொழுது ஆட்டிடியூட்னு வரும்பொழுது நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்தா ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றது கொஞ்சம் பெட்டர். ரியாக்ஷனை விட ரெஸ்பாண்ட் பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்றது என்னோட நான் ஒரு இடத்துல எனக்கு கேள்விப்பட்டதுன்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சொன்னது. ரெஸ்பாண்ட் பண்ற ஆட்டிடியூட் இருந்ததுன்னா ரியாக்ட் பண்ற ஆட்டிடியூட விட ரெஸ்பாண்ட் பண்ற ஆட்டிடியூட் இருந்தா ப்ராப்ளம் சால்விங் நல்லா இருக்கும் அப்படின்றது இருந்தது. அந்த அந்த ஆஸ்கை பத்தி நல்லா சொன்னாரு. மற்றதெல்லாம் திரும்ப திரும்ப நிறைய நாள் இதே மாதிரி வந்துட்டு இருந்தாலும் அதை ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருந்தது. பிளானிங், நான் ஒரு வேலையை சிறப்பா செய்யணும்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றது வேலையை தள்ளி போடுறதுக்கான ஒரு காரணமா தான் இருக்கும் அப்படின்றதையும் நல்லா சொன்னாரு. ரொம்ப உபயோகமா இருந்தது எல்லா தகவல்களும். நன்றி. நன்றி நன்றி ஜெகநாத் சார். அடுத்ததா முத்துலட்சுமி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். சிவபாலன் சார், உங்களுடைய செஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மெயினாக வந்து இன்னைக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாவு ஒன்று தான், ஆனால் அது இட்லியா தோசையாங்கிறது அந்த கண்டெய்னர் நம்ம இது யூஸ் பண்ணுறதை பொறுத்தது தான் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் நார்மல் டே டு டே இதில் வந்து ஒரு எவ்வளோ பெரிய கான்செப்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஏன்னா நம்ம வந்து சொல்லுவாங்கள்ல, மழை எல்லாருக்கும் பெய்யும், ஆனால் அது எந்த இடத்துல பெய்யுறதுங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட பயன்பாடு. அது மாதிரி மாவு ஒன்று தான், பட் எப்படி ஊற்றுனா அந்த ஷேப் கிடைக்குது, அந்த டேஸ்ட், அது ரொம்ப அழகாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ பேருக்கு நீங்கள் பண்ணி ஹெல்ப் பண்ணுறீங்க, எதை படித்து எப்படி கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ப்ரைவேட் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்குற கைடன்ஸ், அந்த இது ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஆஸ்க், அந்த டெஃபினிஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆட்டிடியூட், ஸ்கில் அண்ட் நாலேஜ். அதாவது உங்களுக்கு வந்து ஸ்கில்லுங்கிறது எப்போ வரும்னா, உங்களுக்கு இப்போ எனக்கு இப்போ பாட தெரியும், ஆனால் நான் வந்து அதை ஸ்டேஜை யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன், நான் பாட்டு எங்கேயோ தனியாக ஒரு இடத்துல பாடிட்டு இருப்பேன் அப்படின்னா என்னோட ஸ்கில் திறமை வெளியில் வராது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டும் ரொம்ப அருமை சார். வெரி நைஸ், எக்ஸலன்ட் செஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம். அடுத்ததாக வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை. அன்புகளுமே சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். ஐயா பொலிவாளர் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துகளும் நன்றிகளும். ஐயா அவர்களுடைய பொலிவில் 2 நம்ம பின்னூட்டத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு கவர் பண்ணி எல்லாத்தையும். இதில் ஒன்று சொல்லணுன்னா, நகைச்சுவையாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, குடும்ப கதை, குடும்ப பிரச்சனைக்காக போய் தண்ணியில் வந்து கொஞ்ச நேரம் குழப்பமான தண்ணியை குடிக்காமல் இருந்து வர்ற அந்த கதையை சொன்னாங்க. அதுக்கு அவர் வந்து ஒரு முனிவர் வந்து அவருக்கு இது சொல்கிறார், உதவி புரிகிறாருன்னு. அதில் பார்த்தீங்கன்னா, சும்மா இருப்பதே சுகம்னு சொல்லுவாங்க, சிவனேன்னு இருக்கணும்னு. இது ஒரு மத சார்பந்த மாதிரி தெரியும். எல்லாத்தையும் அவங்களையில ஒப்படைச்சிட்டு நம்ம சிவனேன்னு இருக்கிறதுங்கிறது. இப்போ ஐயாவுடைய பெயரை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சிவபாலன். ஆக இவர்கிட்ட கூட நம்ம சொல்லி சிவனேன்னு இருக்கலாம், அவர் சொல்லுவார் எல்லாத்துக்கும் அப்படின்னு கூட இருந்தலாம். சாக்ரட்டிஸ் வந்து லைஃப் இஸ் ஃபைண்டிங் யுவர் செல்ஃபுங்கிறதுக்கு அப்போ 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்காருங்கிறது சொல்லுவாங்க. நோ தை செல்ஃப்,
உங்களை நீங்கள் பார்க்குறது தான் உலகத்திலே கஷ்டமானது. மற்ற எல்லார்ட்டையும் ஜட்ஜ் பண்ணிடலாம். நான் யார் அப்படின்னு நானே நினச்சிக்கிறதுல தான் அதுக்கு என்னென்ன சொல்கிறதுன்னு தெரியல. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அறிவு இருக்குது எனக்கு, நாலேஜ், ஐ ஹாவ் பிளென்டி இன் மை ஸ்டாக். ஆனால் ஸ்கில்லாக மாற்றுறதுக்கு என்னன்னா, அந்த கதை ஒன்று சொன்னாங்க பாருங்க, அக்பரோட கதை, குழந்தைய தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் அவர் ஸ்கில்லாக மாற்றிருந்தாருன்னா, முரசு வச்ச மாதிரியே சங்கு 3 பேர்கிட்ட சங்கை கொடுத்து, சங்கு ஆண் குழந்தையா இருந்தால் முரசு அடிங்க, பெண் குழந்தையா இருந்தால் சங்கு ஊதுனீங்கன்னா இங்கே சங்கு அடுத்தது சங்கு வந்துடும், எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸ்கில்லாக மாற்றுறதுக்கு வி மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டு இருந்தா ஐயா அவருடைய இதை போயிட்டே இருக்கும். நன்றிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு, அன்பான வேண்டுகோள், அன்றாடம் வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். அப்போல்லாம் 5G டெவலப் ஆகல, அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வெங்கட்ராமன் சார். நற்புணரி, வணக்கம். இன்னைக்கு சிவபாலன் சார் ரொம்ப அழகா பேசியிருக்காரு. அவருக்கு இல்லையா, ரொம்ப முதல்ல அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயத்துல நான் அவருடைய இதை நான் தூரத்துல நின்னே பார்ப்பேன். அவரோட இது எப்படி பண்றாரு, நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு. இந்த கொரோனாக்கு அப்புறம் நல்லது நிறைய நடந்திருக்கா அப்படின்னா, முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க இந்த மீட்டிங் மதுரையில வச்சப்போ நாங்க அந்த பேட்ச்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட், அந்த கேம்ஸ் ரிலேட்டட் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது அன்னில இருந்து இல்லையா, எங்களோட பயணம் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. நாங்க பேசிக்கிறது அவ்வளவா இல்லை, ஆனா உள்ளத்தால் நிறைய பேசிக்கிறோம். இன்னைக்கு அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டா, கீப் வாட்டரிங் யுவர் செல்ஃப் அப்படின்னாங்க. நமக்கு இப்போ சுதந்திர நாள் ஜனவரி மாசம் 26ஆம் தேதி 95வது சுதந்திர தினம் வரப்போகுது. என்ன ஒரு நிமிஷம், எல்லாரும் உடனே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட் தான். நம்மளுடைய சுதந்திர நாள் 1947 அப்படின்றது பிரிட்டிஷ்காரன் நமக்கு கொடுத்தது. ஆனா நம்ம பூர்ண ஸ்வராஜ் அப்படின்றது நம்மளாதான் பண்ணோம், நாமளா கொண்டாடிக்கிட்டோம், எவனும் கொடுக்க தேவையில்லை. அப்போ அதத்தான் இன்னைக்கு நவ் அப்படின்ற வார்த்தையில சொன்னாரு. பாரதியார் மாதிரி நான் சிவபாலன் சார் ஒரு கேரக்டரோட நான் கம்பேர் பண்ணி எப்பவும் பார்ப்பேன். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த முண்டாசு கவிஞன்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த முறுக்கு மீசை பாத்தீங்கன்னா சிவபாலன் சாருக்கும் போலீஸுக்கும் பாரதியாருக்கும் ரொம்ப அழகா ஒத்து போகும். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. பேசுறதுமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டையான குரல், ஒரு பேஸ் வாய்ஸ் அப்படின்வாங்க. அந்த ஒரு அதிகாரத்தோடையும் அந்த ஒரு மிடுக்கோடையும் இருக்கணும்ன்றது அந்த ரொம்ப விஷயத்துல ஒட்டு போற விஷயம் அப்படின்றது பேசும்போது இல்ல. முதல்ல பார்க்கும்போது தோற்றத்தை பாரதியாரை பார்த்தோம்னா அவனை சீக்கிரமா போய் யாரும் ஒட்டிக்க முடியாது, தள்ளி நின்றுதான் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் ஆஹா எவ்வளவு பேரு நம்மாளியாவன் அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்துல போய் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி சிவபாலன் சார் முதல்ல பார்க்கும்போது இல்ல, அப்படியே ரொம்ப கம்பீரமா இருந்தாரு. சிவனை யாரும் பக்கத்துல போய் சிவனை தொட்டு பார்க்காத, நீ அழிஞ்சிருவ அப்படின்னு. அந்த மாதிரி வீரசேகர் ரொம்ப சொன்னாரு, சித்தன் போக்கு சிவன் போக்கு. அதே மாதிரிதான் சிவபாலன் போக்கு தனி போக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நாங்க எப்படின்னா, நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு முதல் இதுலயே பாத்தீங்கன்னா சர்வ வல்லமை பிடித்த அந்த ஸ்கை அந்த கேம்ஸ் 3 பேருமே வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் இல்லையா நம்ம ஃபவுண்டர் சார், ஒரு பக்கம் சிவபாலன் சார், இன்னொரு பக்கம் நாராயணன் சார். ரொம்ப அருமையான ஒரு செஷன் இருந்துச்சு. அதை எனக்கு நினைவு கூறுற விதமா இருந்தது. அப்போ இன்னைக்கு சொன்ன விஷயம் பாரதியாரோட பாட்டோட கரெக்டா சொல்றதா இருந்தா நல்லா இருக்கும். உங்களை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்றதுதான் அர்த்தம். அதுல தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரார் காத்தும் கருக திருவுளமோ அப்படின்னு அவரு பாரதியார் சொல்றாரு. அதைத்தான் நீங்க பாத்துக்கோங்க. உங்களை நீங்க இந்த நேரத்துல நீங்க பாத்துக்கலன்னா எப்பவுமே உங்களை பாத்துக்க முடியாதுப்பா. தயவு செய்து சுதந்திரம் கொண்டாடுற நேரத்துல உங்களையும் நீங்க கண்டிப்பா பாத்துக்கோங்க. அதைத்தான் எல்லாரும் மேன்மைக்குங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்கன்றது இந்த இடத்துல ரொம்ப அழகா ஓடிட்டு காமிச்சிருக்காரு. அது இன்றைய தேவைக்கு ஏத்த மாதிரி மாடர்ன் இதுல ரொம்ப அழகா இன்னைக்கு படிக்கலைன்னா கவலைப்படாத, படிக்கணும், படிக்க முடியலன்னு யாரும் முடியல, அதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்றது அந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வச்சு பேசிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க எல்லாம் உள்ள இறைவனை நாங்க பிரார்த்தனை எல்லாம் செய்யல, அவருக்கு அதிகாரமா சொல்றோம். ஏன்னா நாங்களும் மதுரைக்கரைய, மதுரையில இருக்கிறவங்க அப்படின்னு அந்த மானா வரக்கூடிய அந்த அளவுக்கு இல்லையா சிவனோட உரிமையில இருக்கிறவங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரும்புக்கு கல் யானைக்கு கரும்புக்கு கொடுத்த வம்சத்துல வந்தவங்க நாங்கெல்லாம். நம்ம அப்படின்னா தமிழ் இனத்தோடு சேர்ந்து வங்கல சொல்றேன். வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி நன்றி வெங்கட்ராமன் சார். காரைக்கால் அம்மையார் தன்னுடைய கைகளாலே கைலாயத்தை அடைந்த போது உமையவன் கேட்டாங்க யார் வராங்க அப்படின்னு சொன்னப்ப நம்முடைய அம்மையார். ஸோ இப்போ சிவனுக்கே அம்மையார்
பிறந்த அந்த காரைக்கால் 5ஆம் நூற்றாண்டுல அங்கிருந்து வந்திருக்காரு. ஸோ சிறப்பாக இருந்தது கனெக்ட் பண்ணது. நன்றி. அடுத்ததாக நித்யாதேவி மேடம் உங்களுடைய பின்னூட்டம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நிறைய கேள்விகளை கொடுத்து அதுக்கப்புறமா ஏபிசிடி எல்லாம் சொல்லி கொடுத்து 2 கதை, கதையில ராஜாவே கஷ்டப்பட்டு இருக்காரு பாரு, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாம அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சு, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்ல தண்ணியாவே குடிக்கலாம், ஏன் தொண்டை தண்ணிய போக்குற அப்படின்னு எஸ்கே ஆஸ்க்குன்னு சொல்லி, நீ எப்படா உன் டாஸ்க சரி பண்ண போற, டீய போடுறா குடிடா எனர்ஜியா பண்ணுடா, கேட்கிற கேள்வி கேளுடான்னு செவனேன்னு இருக்கணுமா சிவபாலன் ஐயா சொன்னாரே. எந்த செவன்தான் தெரியல. இங்கிட்டு மகேஸ்வரன் ஒருத்தர் வரனா இருக்காரு, இந்து விட்கிறோடைய குடும்பத்துல எதுவும் பிரச்சனையா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, என்ன செய்ய போறீங்க? பிரச்சனைக்கு வழி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருந்து பொறுமையா குடும்பத்தை ரன் பண்ணவும், இன்னும் சரியா ஒரு திறமையா இருந்து வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி ரொம்ப மெருகூட்ட வேண்டிய விஷயமா. நான் இப்படிதான் போயிட்டு இருக்கேன், நீங்க எப்படி போறீங்க சொல்லாம சொல்லி, தோசையா ஊத்தி இட்லியா அவிச்சு எங்களை வடையா போட்டு வாழ்க்கை கேள்விக்கு விடையாக்கி சிறப்பாக சொன்ன ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க பேச்சு எப்பயுமே, எங்க அண்ணன் சொன்னாரு பாருங்களேன், நானும் முண்டாசு கவியா தான் பார்த்திருக்கேன் நிறைய தடவை, அப்படியே தலப்பா கட்டி மீச போட்டுதான் பார்த்தேன், அடிச்சுக்க ஆளே இல்லை, சேம் வேவுலன்ட்டு. தம்பி சொன்னா பாருங்க இந்த செவனா அப்படின்னு, அப்பயே நான் நினைச்சேன் நீ என் தம்பி தான்டா. சிறப்பு. நீங்க ரொம்ப அருமையா இன்னைக்கு தகவலை சொன்னீங்க. நல்ல அறிமுகம் பண்ண அருணகிரி ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப செறிவான கருத்துக்கள்ல புதுச்சேரிய சொல்லி கச்சேரி ஆரம்பிச்சதுக்கு சிறப்பு. மென்மேல் வளர வாழ்த்துக்கள் ஐயா. இந்த கதையில நானும் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றதுக்கு டண்டாராவை மாத்த சொல்லியிருக்கேன். நான் அசோகம் இல்லை. நன்றி. ஆனா மேடம் நீங்க ப்ராபபிலிட்டி சொல்லக்கூடிய ஒரே ஒரு கணக்கு வாத்தியாரு அக்கா எல்லாரையும் தம்பி ஆக்குவாங்க. ஐயா வெங்கட்ராமன் ஐயா கொடுத்து வைத்தவர்கள் அவர்களை அண்ணனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இல்ல அவங்க ஒரே ஒரு கன்சிடரேஷன் தான், அவங்களோட பெரியவங்க எல்லாம் தம்பி, சின்னவங்க எல்லாம் அண்ணன். சூப்பர். நன்றி நன்றி சார். அவங்க மதுரை வெளியில வந்தவங்க, அதனால பக்கத்துல தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு ஆண்டாள் கதை சொன்னேன் நானு. இந்த இடத்துல ராமானுஜரையே இல்ல 5000 வருஷம் கலைச்சு வந்தவங்களே நாங்க அண்ணன் தான் கூப்பிட்டவங்க, அப்படி வயசை குறைச்சிக்கிறவங்க. அதனால அவங்க எப்பவுமே இல்ல எல்லாரையுமே அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. ஆனா பெண்ணான்னு கேட்டாங்க, நல்லவேளை ப்ராபபிலிட்டி எடுக்க போறாங்கன்னு நினைச்சு சோ அன்னைக்கு ப்ராபபிலிட்டியை பாத்துக்கலாம் அப்படின்றதுதான் இருந்துச்சு. நன்றி. அன்பு அதிகமா இருக்கவங்க மேல தம்பி ஆக்கிடுறாங்க. நன்றி நன்றி சார். அடுத்ததாக பின்னூட்டம் தரவங்க கை உழத்துனா, அப்படி இல்லைன்னா நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, இன்கால் மெசேஜ் போயிடுறோம். கண்ணன் ராஜன் சார், குட் மார்னிங். டெலிவரி வாஸ் எக்ஸலண்ட் அண்ட் வெரி ஃபோக்கஸ்டு. இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் போட்டிருக்காங்க. சேகர் நாமக்கல் சார், இனிய நண்பலரி வணக்கம். திரு சாண்டல்யன் அவர்களுடைய பேச்சு மிகவும் ஊக்கப்படுத்தும் விதமாக இருந்தது. வாழ்க வளர்ந்தார் போட்டிருக்கார். நன்றி. லாவண்யா மணிமுத்து மேடம், குட் மார்னிங். வெரி நைஸ் ஃப்ளோ அண்ட் அக்ரனிம்ஸ். தேங்க்யூ சார். ஹாவ் ஏ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ போட்டிருக்காங்க. டாக்டர் சிவகுமாரன், சூப்பர் எக்ஸலன்ட் செஷன் சார் போட்டிருக்காங்க. ரம்யா கமல்ராஜ், ஹாப்பி மார்னிங். வெரி நைஸ் செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. டாக்டர் எம் மஞ்சுளா மேடம் ஹாப்பி மார்னிங் டு ஆல். டுடே செஷன் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் சிவபாலன் சார். போலீஸ் ட்ரெயினர், கிரேட் செஷன் போட்டிருக்காங்க. ஸோ வேற யாரும் பின்னூட்டம் இல்லைன்னா நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். ஓகே சார், உங்களுடைய ஏற்புரை தரலாம். தேங்க்யூ வர்ணகிரி சார். ஒரு அருமை. எல்லாருமே சிறப்பான ஒரு பின்னோட்டம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு வித்தியாசமா கொடுக்கும் போது ரொம்ப ஒரு சிறப்பாக இருந்துச்சு.
அவ்வளவுதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்ல வந்து நோ ஒன் ஹவர் நம்ம டாபிக் அப்படிங்கும் போது நம்ம அந்த ஆஸ்க்குங்கிற ஒரு வார்த்தை, நான் எந்த இடத்துல ட்ரைனிங் போனாலும் நீங்க ஆஸ்க்ல வந்து ஆட்டிடியூட் நாலேஜ் ஸ்கில், ஆட்டிடியூட் ஸ்கில் நாலேஜ்னு சொல்லுவோம். அதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் சார். ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்தாப்புல ஒன்று சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நவ்னா நம்ம தான். அப்ப வந்து நம்மள நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா எல்லாமே சரியாயிடுங்கிறது தான் என்னோட கருத்து கிடையாது, எல்லாருடைய கருத்தும். நம்ம சார் சொல்லும் கூட சொன்னாங்க, நம்ம சாக்ரட்டிஸ் கூட அப்படிதான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் நம்மள சரி பண்ணிக்க நம்ம தயாராயிட்டோம்னா அதுக்கு கொஞ்சோண்டு நேரம் நம்ம கத்துக்கிறதுக்கு நேரம் கொடுப்போம். நான் சரி பண்றதுக்கு நேரம் கொடுக்கணுமான்னு பார்க்கணும். சில நேரத்துல நம்மளால நம்ம சரி பண்ணிக்க முடியலன்னா அடுத்தவங்கள எப்படி நம்ம வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் வைக்கிறத சரி பண்றதுக்கு அடுத்தவங்க ஆடுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் எடுத்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா இப்ப இல்ல சார், எப்பொழுதுமே நம்ம சிறப்பா வாழலாம் சார். தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றி வாய்ப்புக்கு. நன்றி நன்றி சிவபாலன் சார். சிறப்பான உரை, சிறப்பான பின்னூட்டங்கள். இந்த நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. நட்பறி உறவுகளின் நன்மைக்கான ஒரு வேண்டுதலோடு உலகில் உள்ள எண்ணற்ற உயிர்களை பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம் ஆர்ப்பாக்கம் ரிச் வி அருணகிரி. மற்றும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம். நன்றி.